ஓம் சாந்தி. 11/11/25. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு ஃபுல் முரளியில் எவ்வளோ முடியுமோ பாபா பாபா பாபான்னு மகிழ்ச்சியோடு நீங்கள் குஷியாக எல்லா வேலையும் செய்யுங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பாபா இருக்கார், ஃபுல் பலம் பாபா இருக்கார். ஒவ்வொரு எண்ணத்துலையும் சப்தத்திலையும் பாபான்னு வரணும். தலைப்பு, மீட்டே பச்சே तुम दिल से बाबा बाबा कहो तो खुशी में रोमांच खड़े हो जाएंगे. இனிமையான குழந்தைகளே, மனசார பாபா பாபான்னு உள்ளத்திலேருந்து நீங்கள் பாபாவை நீங்கள் நினச்சிங்கன்னா குஷி மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து விடுவீர்கள். குஷி में रहो तो மாயாஜித் बन जाएंगे. மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா மாயாவை வென்று விடுவீர்கள். கேள்வி, बच्चों को किसी एक बात में मेहनत लगती है, लेकिन खुशी और याद का वही आधार है. பாபா அழகான கேள்வி கேட்குறார். நீங்க எந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கடின உழைப்பு இருந்துட்டுனா போதும், ஆனா உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாபா நினைவுக்கும் அதுதான் ஆதாரம். அந்த மெஹனத்து உழைப்பு ஒரு முயற்சி நீங்க எது செய்யணும். ஆத்மா அபிமானி பண்ணைமைக்கு மேனத் லத்தி. இப்போ சோல் கான்ஷியஸை கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் உழைக்கணும், கஷ்டப்படணும். அடிக்கடி கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள வெளிமுகமாக மனசு ஓட ட்ரை பண்ணும், ஆனால் நம்ம அந்தர்முகத்தால் மனசை உள்நோக்கியே கொண்டு போகணும். लेकिन इसी से खुशी का पारा चढ़ता है. எவ்வளோ சோல் கான்ஷியஸ் ஆத்ம உணர்வில் இருக்கோமோ அவ்வளோ மகிழ்ச்சியினுடைய பாதரசம் ஏறிட்டே இருக்கும். மீட்டா பாபா யாதாத்தாக, இனிமையான பாபா நினைவில் இருக்கிறார். மாயா துமே தேக அபிமானமே லாத்தி ரகேகி. மாயா உங்களை தேக அபிமானத்தை கொண்டு வருது. ருஸ்தம் சே ருஸ்தம் ஹோக்கர் லடேகி, இஸ்மே மூஞ்சனா நகி. பலவானோட அதுவும் பலவான் ஆயிட்டு சண்டை போடுது, இதில் நீங்கள் குழப்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பாபா கேத்தே ஹே பச்சே மைக்கி துஃபான் சே டரோ மத். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயாவினுடைய புயலை பார்த்து பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. சிர்ஃப் கர்மேந்திரியோ சே கோய் விகர்ம நஹி கரோ. மனசில் புயலை வீசு கொண்டு வரும், ஆனால் கர்மேந்திரியத்தால் எந்த பாவ காரியத்தை புறம்பான காரியத்தை செய்து விடாதீர்கள். அதில் நம்ம கவனம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों से समझा रहे, शिक्षा दे रहे, पढ़ा रहे. ஆன்மீக தந்தை பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு கல்வியை போதிக்கிறார், படிப்பிக்கிறான்னு சொல்லலாம், புத்திமதி சொல்றான்னு சொல்லலாம், எது வேணாலும் நம்ம சொல்லலாம். बच्चे जानते हैं पढ़ाने वाला बाप सदैव देही अभिमानी. நம்ம நல்லாவே புரிஞ்சு படிக்கிறோம். நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய பாபா சரீரம் கிடையாது, அவருக்கு எப்போதுமே விதேகி. அவரை நம்ம இந்த கண்களால் பார்க்க முடியாது, உணர்றோம், ஃபீல் பண்ணுறோம். வகைகி நிராகார் தேகு லேத்தாகி நகி. அவர் நிராகாரமானவர், சரீரம் இல்லை அவருக்கு. அவர் தேகத்தை எடுப்பதில்லை. புனர் ஜன்மமே நையாத்தே, மறு பிறவியும் அவருக்கு கிடையாது. பாபா சம்ஜாத்தே, तुम बच्चों को मेरे समान अपने को आत्मा समझना. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே, என்னை போல நீங்களும் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. மேஹு பரமாத்மா, நான் பரமாத்மா. பரம் பிதாக்கோ தேகோத்தி நகி. பரம் பிதா பாபாவுக்கு தேகம் இல்லை. உनको தேஹி அபிமானி பி நகி கஹேங்கே. அவரை நம்ம தேஹி அபிமானின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேக அபிமானம் இருந்தால் தானே தேகி அபிமானின்னு சொல்ல முடியும். வஹைஹி நிராகார், அவர் எப்போதுமே ஜோதி சொர்பமானவர். பாபா கேத்தே ஹே முझे अपनी देख नहीं, तुमको तो देख मिलती आई है. பாபா சொல்றார், உங்களுக்கு தேகம் ஒவ்வொரு பிறவிக்குமே கிடைச்சிடுது,
ஆனால் எனக்கு தேகமே இல்லை. अब मेरे समान देह से न्यारे को अपने को आत्मा समझो. பாபா அவருக்கு சமமாக நம்மளை ஆக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கார். என்ன சொல்றார்? குழந்தைங்களே, என்ன போல நீங்களும் ஆத்மா என்ற உணர்வுல இருங்க. आत्मा को तो वह निर्लोप समझ लेते, बाबा समझाते. मूल बात है आत्मा की. ஆத்மா பத்தி ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆத்மால எதுவுமே ஒட்டாது, நம்ம செய்யற பாவ புண்ணியெல்லாம் ஆத்மால ஒட்டாதுன்னு. ஆனா பாபா என்ன புரிதல் கொடுக்கிறார்? ஏ டு இசட் ஆத்மால ஒன்று போய் பதிவாகுதுன்னு சொல்றார். कहते भी हैं पापात्मा पुण्यात्मा अच्छी रीति याद करो. பாவாத்மான்னு சொல்கிறோம், புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறோம். பாவ உடல் புண்ணிய உடல்னு சொல்லலை. இதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறார் பாபா. இப்போ நம்ம செய்வது ஒன்றும் எதில் போய் சேருது? ஆத்மாவில். तुमको ही भाषण आदि करना है. बाबा तो गांव गांव में गली गली में नहीं जाएंगे. तुम घर घर में चित्र रख दो. 84 का चक्कर कैसे फिरता. सीडी में बड़ा क्लियर है. ஏணிப்படி பாடம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. ஆத்மா எப்படி மேலிருந்து இறங்குது, திரும்பி எப்படி ஏறுது, 84 சக்கரத்தை எப்படி ஆத்மா எடுக்குது. நம்ம தான் பாபாவோட ஞானம் கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் பாபா போய் சொல்ல முடியுமா என்ன? முடியாது. தாரணைக்கான முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாய்கி துஃபான் சே டர்னா மூஞ்சினா நகி. மாயாவின் புயலை பார்த்து பயப்படவோ குழப்பம் அடையவோ செய்யாதீர்கள். सिर्फ ध्यान रखना है कर्मेंद्रियों से कोई विकर्म ना हो. ஞானம் கேட்கறது எதுக்காக? கர்மேந்திரியத்தால எந்த பாவம் செய்யக்கூடாது. பாவம் எது, புண்ணியம் எது, நல்லது எது, கெட்டது எது, லாபம் எது, நஷ்டம் எது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எது செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஞான் சாகர் பாபா हमको पढ़ाते, इसी खुशी में रहो. ஞான கடல் சுயம் பாபா சொல்லி கொடுக்குறார். இந்த ஆர்வத்தில் படிங்க. नेक्स्ट पॉइंट, सदो प्रधान बनने लिए आत्मा अभिमानी बनने की मेहनत करो. ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுல பாடம் படிங்க. ஞான் கா விசார் சாகர் மந்தன் கர்னா. ஞானத்தை நல்லா கடைஞ்சி வெண்ணெய் எடுங்க. யாதிக்கு யாத்திராமே ரகோ. பாபா நினைவுங்கிற யாத்திரையிலே இருங்க. वरदानम, शुभ चिंतन द्वारा ज्ञान सागर में समाने वाले अतीन्द्रिय सुख के अनुभवी भव. ஞான சிந்தனையால் ஞான கடலின் முன்னால் வரக்கூடிய ஞான கடலுக்கு சமானே வாலே, ஞான சாகர்மே சமானே வாலே, ஞான கடலில் மூழ்கக்கூடிய अतीन्द्रिय सुगतिन अनुभवी आகுங்கள். जिस सागर के अंदर रहने वाले जीव जंतु सागर में समाये हुए होते. எப்படி கடல்ல வசிக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் கடலுக்குள்ளவே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. பாகர் நகி நிக்கல்னா சாகத்தே, வெளியில வர விரும்பாது, கடலுக்குள்ளவே தான் இருக்க விரும்புவது. मछली भी पानी के अंदर रहती है, सागर पानी ही उसका संसार है. மீன் கூட பார்த்தீங்கன்னா தண்ணியில தான் வாழ்க்கையே, அதுக்கு தண்ணி இல்லாமல் அது வாழ முடியாது. ऐसे आप बच्चे भी शुभ चिंतन द्वारा ज्ञान सागर बाप में सदा समय रहो. நீங்களும் கூட பாபா குழந்தை, கடலோட குழந்தை, ஞான கடல். அப்போ இந்த ஞான சிந்தனையை செய்து கொண்டே ஞான கடல் பாபாவோட அன்புல மூழ்கியே இருங்க. जब तक सागर में समाने का अनुभव नहीं किया, तब तक अतीन्द्रिय सुख के झूले में झूलने का, सदा हर्षित रहने का अनुभव नहीं कर सके. எது வரைக்கும் நீங்க ஞான கடல்ல மூழ்கலையோ அது வரைக்கும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சல்ல ஆட முடியாது, மகிழ்ச்சியோட இருப்பதற்கான அனுபவமும் உங்களுக்கு ஏற்படாது.
इसके लिए स्वयं को एकांतवासी बनाओ. அதனால மனதை சுயம் தன்னைத்தானே என்ன பண்ணணுமா, ஏகாந்தவாசியாக ஆக்கணும். சர்வ ஆகர்ஷன் கே வைப்ரேஷன் சே அந்தர்முகி பனோ. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாக்கத்தினுடைய கவர்ச்சியினுடைய வைப்ரேஷன்லிருந்து சதா நீங்கள் உங்களுக்குள்ளவே இருந்துட்டுருங்க. இந்த தாக்கம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. स्लोगन. अपने चेहरे को ऐसा चलता फिरता म्यूजियम बनाओ जिसमें बाप बिंदु दिखाई दे. உங்க முகத்தை அந்த மாதிரி நடமாடும் மியூசியமாக ஆக்குங்க. அதுல பாபா பிந்து தென்பட வேண்டும். அவ்யக்த இஷாரா. அஷரீரி விதேகி ஆகுவதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துவதற்காக பாபா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. अपने को शरीर के बंधन से न्यारा बनाने लिए अवतार समझो. தன்னைத்தானே ஷரீர பந்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தன்னை அவதாரம் என்று நினைங்க. अवतार हूँ स्मृति में रह शरीर का आधार ले कर्म करो. நான் அவதாரம் அப்படிங்கிற நினைவுல இருந்து ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து காரியத்தை செய்யுங்க. लेकिन कर्तापन के बाण से न्यारे होकर कर्म करो. நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு செய்யுங்க. मैंने किया मैं करता हूँ संकल्प को भी समर्पित कर दो. நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்பயும் இந்த எண்ணத்தை சமர்ப்பணம் பண்ணிடுங்க, பாபாட்ட அர்ப்பணம் பண்ணிடுங்க. तो कर्म के बंधन में बंधेंगे नहीं. இந்த அர்ப்பணம் பண்ணிட்டீங்க, நானும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா கர்ம கணக்குல மாட்டிக்க மாட்டீங்க. देह में होते भी विदेही अवस्था का अनुभव करेंगे. தேகத்தில் இருந்தாலும் நான் ஆத்மாங்கிற நிலை உங்களுக்கு அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த விதேகி ஸ்திதி நமக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ நம்ம எங்கே போனாலும் ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும். சேவையில் வெற்றியை நம்ம அடைய முடியும். அச்சா, ஓம் சாந்தி.